இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி விளங்கிக் கொள்வதற்காக நம்ம நாங்கள் கூட்டியிருக்கோம். இந்த முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, காவேரி படுகையை பாலைவனமாக்குறதுக்காக ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை தமிழகத்து மக்களுக்கு இருக்கு. அதை விளங்கிக் கொள்வதற்காக தான் நம்ம இருக்கோம். இந்த திட்டத்தை மீட்டர் காக்க எடுப்பு திட்டம்ங்கிற மாதிரி வெளியில பேசுறாங்க. இது வெளிப்படையா ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. அந்த நாட்டு மக்கள் நிறைய பேருக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதுக்காக தான் நம்ம புரியுது. அப்படி கொண்டு செல்லப்படவில்லை என்று சொன்னான், இது தடுத்து நிறுத்தப்படவில்லை என்று சொன்னான், தமிழகம் பாலை நிலமாகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று இருக்குது. அந்த சங்கடத்தை தவிர்க்கிறதுக்கு நம்ம முன் வரலன்னா நம்ம காவிரி தண்ணி குச்சவங்கிறதுக்கு அடையாளமே கிடையாது. காவேரி நடந்தாய் வாழி காவேரின்னு அந்த இளங்கோடிகள் பாடினார். காவேரி தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டர் நடக்குது. கர்நாடகத்தில் 320 கிலோமீட்டர் தான் நடக்குது. அந்த சர்வதேச சட்டப்படி ரிப்பேரியன் ரைட் பேரு. ஒரு நதி முதலாவதாக எந்த பகுதிக்கு நீர் கொடுத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த பகுதிக்கு தான் முதல் உரிமை இருக்குங்கிறதா சர்வதேச சட்டம். அந்த சட்டப்படி நடைமுறைப்படுத்தினாலே 40 ஆண்டுகளா இந்த காவேரி படுகையில் இருப்பவர்கள் நலித்து போக வேண்டிய அவசியம் இங்கே இல்லை இருந்திருக்காது. ஆனா சட்டப்படி நடக்கல. பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல இழுத்தடிச்சு 1974 1 லட்சம் ஏக்கர்ல சாகுபடி இருந்த கர்நாடகம் இன்னைக்கு 17 லட்சம் ஏக்கர்ல சாகுபடி நிலமா மாற்றிட்டு நெல்லும் கரும்பும் பயிர் பண்ணி 500 ஏரிகள் அது வெட்டி இருக்கு. இந்த 5000 ஏரிகள், இந்த 5000 ஏரிகள்ல அணையில இருக்கிற நீரை அது இறக்கி ஏரிகள்ல நிரப்பேற்றி தண்ணி கேட்கும் போதெல்லாம், நீதிமன்றம் சொல்லும் போதெல்லாம் அணையில தண்ணி இல்லை, அணையில தண்ணி இல்லை. வெறும் பொய்யையும் சூதையும் பரப்பி அதன் மூலம் தமிழகத்துக்கு அநீதி விளைவு. 2 மாநிலங்களுக்கு இடையில தகராறு வருதுன்னா தீர்த்து வைக்க வேண்டிய கடமை நடுவர் அரசுக்கு இருக்கு. 40 ஆண்டுகளா நடுவர் அரசு அந்த வேலையை தட்டி கழிச்சுக்கிட்டே வந்தது. இப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2010 இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அதை வெளியில சொல்லாமலே மக்கள்கிட்ட கேட்காமலே அரசாங்கம் கையெழுத்து போட்டு அந்த எரிபொருள் பெட்ரோலிய துறை இருந்த அவருடைய அமைச்சராக முரளி தியோராங்கிறார். அவர்தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கிறார். யாருக்கும் சொல்லாம கையெழுத்து போட்டுக்கிறார். இப்பவும் சொல்லல, நம்ம எல்லாம் தோல்வி பார்த்தப்பதான் தெரியுது. யாரோட ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுக்கிறாங்க அப்படின்னா, தி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் ஒரு கம்பெனி இருக்குது. தி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் கம்பெனியோட 2010 மத்திய அரசு இருக்கிற மந்திரி கையெழுத்து போட்டுக்கிறாரு, ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுக்கிறார். இப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது தற்செயலா மன்னார்குடியில் இருக்கிற அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவமுனியத்துக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அவரு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் ஒரு கட்டாட்சி எழுதியிருக்கிறார் இந்த கம்பெனி. ஐயா, மீத்தேன் எடுப்பு திட்டம்னு ஒண்ணு வந்திருக்கிற வரப்போதாமல, உங்க கம்பெனியில செயல்படுத்த போதாமல, இதனால மக்களுக்கு இந்த வட்டாரத்தில் என்ன நன்மை இருக்கும், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும், இங்க இருக்கிற அந்த விவசாயம் செழிப்பதற்கு இந்த திட்டம் எந்த வகையில உதவியா இருக்கும், இது மாதிரி ஒரு 12 கேள்விகளை கேட்டு கண்டாட்சி எழுதியிருக்கிறார். அந்த கண்டாட்சிக்கு பதிலளித்த கம்பெனி என்ன சொல்லியிருக்குன்னா, நானும் அந்த நடுவர் அரசு போடுகிற ஒப்பந்தத்துல இது மாதிரி எந்த கேள்விகளும் இல்லை, ஆகனால இப்படி எதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கம்பெனி சொல்லிடுச்சு. இந்த மீட்டருங்கிறது எரியக்கூடிய கூடிய காலம். முன்னாடியே இந்த எரிபொருள் துறை இருக்கிற ONGCங்கிறது அது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல இடத்துல பூமியை தொலைச்சு அது 10,000 அடிக்கு தொலைச்சிருக்கு. அது பெட்ரோல் எடுக்குது. அதை எடுத்து வேற எங்கேயோ கொண்டு போய் என்னவோ சுத்தம் பண்ணி என்னவோ பண்ணியிருக்கு. அந்த வட்டாரத்து மக்களுக்கு அது எந்த நன்மையும் கிடையாது.
அதுக்கு பதிலா அந்த சுத்தோட்டான மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம போனதுதான் மிச்சம், விவசாயம் இல்லாம போனதுதான் மிச்சம். இப்ப இந்த கம்பெனி வந்து என்ன பண்ண போகுதுன்னா 500 அடியில இருந்து 1500 அடி வரையிலும் பூமியில அடியில இருக்கிற தண்ணியை எடுத்து வெளியில கொட்டிட்டு கடல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய அளவுல நிலக்கரி வடிவங்களுக்கு அந்த நிலக்கரிகளுக்கு இடையில இருக்கிற அந்த துவாரங்கள்ல மீத்தேன் காத்து வந்து கொதிச்சு இருக்குது. அதை உறிஞ்சி இந்த டேங்க்ல அடைச்சு வித்து லாபம் சம்பாதிக்கணும். நீ அதை எடுத்து வித்து லாபம் சம்பாதிச்சுக்கணும் கம்பெனிக்கு அரசாங்கம் ஒப்பந்தம் கையில் போட்டு கொடுத்தது. இது எவ்வளவு இடத்துல போட்டு கொடுத்துருக்குன்னா 691 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டத்துல பல தாலுகாக்களும் அந்த திருவாரூர் மாவட்டம் பல தாலுகாக்களில் ஒன்று சேர்த்து அதுக்கு கீழே நிலக்கரி படிவங்கள் இருக்குது. அந்த நிலக்கரி படிவத்துக்கு மேல இந்த மீத்தேன் காத்து புதிச்சு இருக்குது. அது மேல தண்ணி நிக்குது. அந்த தண்ணி எவ்வளவுனாக்க இந்த காற்று வெளியில வர முடியாத இந்த தண்ணி அமுக்கிது. கடல்ல இருக்கிற தண்ணியை போல 5 மடங்கு உப்பு அதிகமான தண்ணி அந்த மீத்தேன் காத்து அமுக்கிது. ஆனா இந்த தண்ணியை வெளியேற்றாம உடுப்பல காத்தை எடுக்க முடியாது. அதனால கம்பெனி என்ன திட்டம் போட்டுருக்குன்னா ஒரு 2000 இடத்துல பூமியை தொடச்சு குழாய் கிணறுகள் போட்டு அதுல வந்து இறக்கிறது. 2000 அடிக்கு 1500 அடிக்கு இந்த குழாய்களை இறக்கிறது. இறக்கிட்டு கீழே வந்து இப்படி இந்த ஆக்சிஜனுக்கு போகுமே அது மாதிரி குழைகளை வெளியில விரிச்சு விட்டு அதன் மூலம் இந்த தண்ணியை எடுத்து வெளியில இறக்கிறது. நம்ம காவேரி என்ன செய்யறா அப்படின்னா சீரகத்துக்கு மேற்க 2ஆ பிரிகிறான், கொள்ளடம் காவேரிமா பிரிகிறான். ஆனா சீரகத்துக்கு கிழக்கால கல்லணை வரும்போது அதுல இருந்து 36 ஆறுகளா பிரியுது. ஒன்னொன்னு கிளை ஆறுகளா பிரியுது, வாய்க்கால்களா போகுது, கால்வாய்களா போகுது. அதுக்கப்புறம் நிலத்தெல்லாம் பிரியுது. எங்க பார்த்தாலும் மக்கள், எங்க பார்த்தாலும் கிராமங்கள், எங்க பார்த்தாலும் விவசாயிகள், எங்க பார்த்தாலும் கால்நடைகள். இதுல காலி இடமே எதுவும் கிடையாது. அப்போ இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஆறு காவேரின்னு நம்ம கேள்விப்பட்டோம். இந்த காவேரி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா தன்னுடைய தண்ணியில 95% வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டுட்டு கடைசியில் 5% தண்ணி தான் கடல்ல போய் சேருது. சீரகத்துக்கு மேற்க அந்த அணை இருக்குது, முக்கம் இருக்குது. முக்கமுக்கு மேற்க குளித்தலைக்கு முசிறிக்கு இடையில அதுக்கு பேர் அகண்ட காவேரி. மயிலாடுதுறை தாண்டும் போது அதுக்கு பேர் ஆட்டாட்டு காவேரி. அவ்வளவு தண்ணியும் மக்களுடைய வாழ்வாதாரங்களா குடிக்கிற தண்ணியா, விவசாயம் பண்ண தண்ணியா பயன்படுத்தும். நம்ம சென்னையில இருக்கிறவங்க காவேரி தண்ணி குடிக்கிறாங்க. வீராணை ஏரியில பரந்தக சோழன் காலத்துல அந்த வீராணை ஏரியில அதுல இருந்து தண்ணி பம்ப் பண்ணி வந்துதான் சென்னையில இருக்கவங்க தண்ணி குடிச்சுட்டு இருக்கிறாங்க. கூட்டு குடிநீர் திட்டங்கிற பேர்ல திருப்பூர்ல இருக்கிறவங்க காவிரி தண்ணி குடிக்கிறாங்க, ராமநாதபுரத்துல இருக்கவங்க காவிரி தண்ணி குடிக்கிறாங்க, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கவங்க காவிரி தண்ணி குடிக்கிறாங்க, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கவங்க தண்ணி குடிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற 3ல் 2 பேர் காவேரி தண்ணி குடிக்கிறாங்க. காவேரி ஓடாம நின்று போச்சாலும் நெல் விளையாடக்கூடிய பூமி நிலக்கரி சுரங்கமா மாறிச்சுன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுல குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. மொத்தம் தமிழ்நாட்டுல நீர் பாய்ந்து வேளாண்மை நடக்கக்கூடிய பூமியில 3ல் 2 பாகம் அந்த காவேரி பணிகள் இருக்கு. தர்மபுரி, சேலம் தொடங்கி 12 மாவட்டங்கள்ல காவேரி பாய்ச்சி நெல் விவசாயம் நடந்துருக்கு. 2 போகமும் 3 போகமா பயன்படுது. 2 கோடி மக்கள் தங்களுடைய வாழ்வு ஆதாரமா அந்த காவேரியை வச்சிருக்கிறாங்க. இந்த 2 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு ஒரே ஒரு கம்பெனிக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம் வந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அதுல வந்து மத்திய அரசு கையெழுத்து போட்டுக்குது, மாநில அரசுல கூட ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா மாசு கட்டுப்பாடு வாரியம் இது உண்மையிலேயே மாசுபடுத்தும், ஆனா இதுக்கு நம்ம ஒப்புதல் கிடையாதுன்னு சொல்லி தமிழ்நாடு மாசுபட்டு வாரியம் நிறுத்தி வச்சிருக்கு. அதனால இது ஒரு வேலை தொடங்காம வச்சிருக்கு. நம்முடைய நீதிமன்றங்களை நினைச்சாங்க நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு கட்டத்துல மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இது என்ன பாதி வந்து நிறுத்துறது, வளர்ச்சி நிறுத்த பாதி நிறுத்த முடியாது, இவ்வளவு முதல் போட்டு எப்படி நிறுத்த முடியும்? இப்ப இந்த ஸ்டெர்லைட் ஆலையில அப்படி வழக்கு படிச்சிருந்தாங்க. இப்ப கூட மரத்துல அது மாதிரி சொன்னாங்க, இவ்வளவு பணம் போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிக்கல. அதனால ஆரம்ப கட்டத்திலேயே அது உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பகுதியானவர்கள் குடிக்கிற தண்ணி அந்த தண்ணி நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் அந்த காவேரி தண்ணி. அந்த காவேரியை வந்து 40 வருஷமா அந்த வழக்கு தீர்த்து வைக்காத காரணத்தினால
போன வருஷத்துல தண்ணி இல்லாம போனதுனால 10 லட்சம் ஏக்கர் அந்த பயிர் கறி போயிடுச்சு. அப்போ போன குருவ சாகுபடி ஆகல, அதுக்கப்புறம் சம்பா பயிர் கறி போயிடுச்சு, தாது பயிர் கறி போயிடுச்சு. இப்ப குருவ சாகுபடி ஆகல, தொடக்க வேண்டிய தண்ணி வெளில திறக்கல. 2 வாரமா அங்க மழை பெய்யுது, அவன் தண்ணியை நம்ம பக்கத்துல திறந்து விடல, அவன் தனக்கு நிரப்பிட்டு இருக்கிறான். நீதிமன்றத்துல போட்ட வழக்கு அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்குது. இப்ப நினைக்கும் போது நமக்கு வயிற்று இது மாதிரி இருக்கு. அப்ப காவேரிங்கிறது என்னன்னு சொன்னாக்க தமிழ்நாட்டுடைய ரத்த நாளம். முத உலகத்துல மனிதன் பிறந்தது தமிழ்நாட்டுல பிறந்தான், குமரிக்கண்டத்துல பிறந்தான். அந்த குமரிக்கண்டம் முடிவு போயிடுச்சுன்னா அது இயற்கையில ஏற்பட்ட இடர்பாடு. பூம்புகார் உலக போடு பெற்றதா வடங்கன பட்டணம் பூமிக்குள்ள கடலுக்குள்ள இருக்கிறது, அது இயற்கையின் பேரழிவாக இருந்தது. ஆனா இப்படி மறுபடியும் அந்த பூமியை நிலக்கச்சவங்க நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னா அந்த கடல் அங்க இருக்காது, நாகப்பட்டினத்துல அங்க இருக்காது, அது தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு.